ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சிலுவையை குறித்த தியானம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தவும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை மாற்றவும், நாம் பாவிகள் என்கிறதான அந்த எண்ணத்தை நம்மிடத்திலிருந்து கொண்டு வந்து அதை அகற்றி இந்த பாவங்களை மாற்றுவதற்கு யார் உண்டு என்கிறதான ஒரு சிந்தனையை தருவதுதான் இந்த சிலுவை தியான நாட்கள். அன்பானவர்களே, ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வேத புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு வார்த்தை. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். But God demonstrates His own love for us in this: while we were still sinners, Christ died for us. இந்த வசனம் மிகவும் ஒரு நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை. நாம் நல்லவர்களாக இருக்கும் பொழுதல்ல, நாம் பரிசுத்தவான்களாக இருக்கும் பொழுதல்ல, மேன்மை நிறைந்தவர்களாக இருக்கும் பொழுதல்ல, நாம் பாவிகளாக இருந்தபோது. ஒரு பாவிக்கு ஒரு நல்லவர் உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்தம் நிறைந்த தேவன் ஒரு பாவியை தேடி வருகிறார் என்று சொன்னால் அதைவிட ஒரு உயர்ந்த உன்னத தியாகம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அருமையானவர்களே, இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, நாம் அனைவரும் பாவிகள். நாம் பாவத்தினாலே கற்பம் தரித்தோம். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் ஒருவரே இருக்கிறார். அவர் யார் என்றால் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணின இயேசு. அந்த அன்பை விளங்க பண்ணின இயேசுவை நம்முடைய இருதயத்தில் சுமப்போம், சிந்தனையில் சுமப்போம். அவரே தேவன் என்று அறிக்கையிட்டால் நம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசுவே என் வாழ்க்கையின் பரிகாரி என்பதை நம்மால் உறக்க சொல்ல முடியும். Cross is a place where God demonstrates His love. சிலுவை என்கிற இடத்தில்தான் தன்னுடைய அன்பை இயேசு விளங்கப்படினார். சிலுவையே உங்கள் வாழ்க்கையில் எல்லாம். God bless you.